ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. நமஸ்காரம். இந்த ராகு கேது பயிற்சி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து 2ஆம் இடத்துலையும் கேது வந்து அஷ்டமத்திலையும் இருக்குது. பொதுவாகவே ராகு கேது அதாவது குடும்பஸ்தானம்ங்கிறது 2ஆம் இடம், அஷ்டமஸ்தானம்ங்கிறது ஆயில், பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ இதில் ராகு கேதுக்கள் வர்றது வந்து அவ்வளவு சிறப்பான பலன்கள் இல்லை. ஸோ அதனால் சனிக்கிழமை 6 சனிக்கிழமை தேங்காயும் வெல்லமும் கலந்து விநாயகருக்கு வந்து பிரசாதமாக படைக்கணும். அதாவது யமகண்ட நேரத்தில் சனிக்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் இல்லை, யமகண்ட நேரத்தில் உங்களால் பண்ண முடியலன்னா சனிக்கிழமை கண்டிப்பாக பண்ணிடுங்க. யமகண்ட நேரத்துக்கு முன்னாடியாவது அதை பண்ணுங்க, ராகு காலத்துலையாவது பண்ணுங்க. ஆனால் விநாயகருக்கு தேங்காய் திருவோம் இல்லையா, தேங்காயும் வெல்லமும் கலந்து அவருக்கு படைச்சிட்டு அதை தானமாக கொடுத்துட்டு வாங்க. 6 சனிக்கிழமை செய்யுங்க. இதனால வந்து பெரிய விபத்து கண்டங்கள்லேருந்து தப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானத்தில் எந்தவித தோஷமும் வராது. கணவருடைய தேக ஆரோக்கியம் வந்து நல்லபடியாக இருக்கும். முக்கியமாக குடும்பத்தில் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க.